இங்க ஒரு சின்ன பொண்ணு அவ தலைக்கு மேல ஒரு பெரிய ஸ்பைடர் போறத கூட பார்க்காம மொபைல்ல படம் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த ஸ்பைடர் நடந்து அப்படியே ஹாலுக்கு வருது. அப்ப அதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா கத்துறாங்க. அப்ப அது அவங்களோட ஹஸ்பண்ட கடிக்கிறதுல அவரோட உடம்பு அசைக்க கூட முடியல. அதுக்கப்புறமா அது அவரோட ஒய்ஃபையும் கடிச்சிருது. அதனால அவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. அப்ப அந்த லேடியை அவங்க ஹஸ்பண்ட் கண் முன்னாடி அந்த ஸ்பைடர் இழுத்துட்டு போகுது. இதனால அவரோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக வான் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இது எதுவுமே தெரியாத அந்த பொண்ணு மொபைல பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த வீட்டுல அந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கிறத பார்த்தவ அதுக்கு பசிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு ஃபுட் எடுக்கிறதுக்கு கிச்சனுக்கு போறா. அப்ப கூட அவ போனை பார்த்துட்டு இருக்கிறதுனால அவளோட அப்பாவை அந்த ஸ்பைடர் இழுத்துட்டு போறத அவ கவனிக்கவே இல்லை. அவளும் அந்த ஃபுட் எடுத்துட்டு வந்து நாய்க்கு போட்டு சாப்பிட சொல்றா. ஆனா அது சாப்பிடாம குலைச்சிக்கிட்டே இருக்கு. அப்பதான் அவளுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தெரியுது. அதனால போனை வச்சுட்டு வெளியே வரா. ஆனா அதுக்குள்ள அந்த ஸ்பைடர் அவளோட அப்பாவை வெண்டிலேட்டருக்குள்ள எடுத்துட்டு போயிடுது. அப்ப அவ வெண்டிலேட்டர் எதுக்கு ஓபனா இருக்குன்னு அது கிட்ட போய் குனிஞ்சு பாக்குறா. அதுக்குள்ள அந்த ஸ்பைடர் அவளோட அப்பாவை உள்ள எடுத்துட்டு போய் அதோட வலையில அவரை லாக் பண்ணிட்டு அந்த பொண்ணை கடிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போகுது. அந்த டைம் அவ மெயின் டோர் ஓபன் பண்ண பாக்குறா. ஆனா அவளால முடியல. அதனால அவளோட தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போறா. ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகாம நல்லா தான் இருக்கான். அப்ப வெண்டிலேட்டரை பார்த்து குலைச்சிருந்த நாய் சடனா காணோம். அதனால அவ வெண்டிலேட்டருக்குள்ள பாக்குறா. அப்ப அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பயங்கரமான சவுண்ட் வருதுன்னு அதை க்ளோஸ் பண்ணிடுறா. அப்ப அந்த ஸ்பைடர் அவ க்ளோஸ் பண்ணது ஓபன் பண்ண ட்ரை பண்ணுது. இதனால அவ பயந்து போய் அழுவுறா. அப்ப அவளை கடிக்க அந்த ஸ்பைடர் அவளுக்கு பின்னாடி வந்து நிக்குது.